நாடுகளில் வலதுசாரிகள் ஆதிக்கம், ஈரானும் பிரான்சும் தப்பி பிழைக்குமா? பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திடீர்னு முன்கூட்டி எலெக்ஷன் அறிவித்த நிலையில் சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், பசுமைவாதிகள் மற்றும் பிரான்ஸ் அன்பவுட் உள்ளடக்கிய இடதுசாரி கட்சிகள் புதிய பாப்புலர் ஃப்ரண்ட் கூட்டணியை உருவாக்கினாங்க. ஆனால் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறலை. பிரான்ஸில் தொங்கு நாடாளுமன்றம் அமைய இருக்கு. 577 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 289 இடங்களை பெற்று எந்த கூட்டணியும் தனிப்பெரும்பான்மை பெற முடியலை. அதிபர் இமானுவேல் மேக்ரானின் மையவாத கூட்டணி 168 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இடதுசாரி கூட்டணி 182 இடங்களையும் தனிப்பெரும் கூட்டணியாக உருவெடுத்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்றில் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சி முன்னிலையில் இருந்த நிலையில் இறுதி முடிவில் இடதுசாரி கூட்டணியான புதிய பாப்புலர் ஃப்ரண்ட் கூட்டணி அதிக இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. யாரும் எதிர்பாராத வகையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மையவாத கூட்டணி 2ஆம் இடத்திற்கு முன்னேறி தேசிய பேரணி கட்சியை 3ஆம் இடத்திற்கு தள்ளியிருக்காங்க. தீவிர இடதுசாரி தலைவரான ஜாலுக் மெராக்ஷன் தங்களுடைய கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். இந்த கூட்டணி 182 இடங்களை பெற்று தனிபெரும் அணியாக உருவெடுத்திருக்கு. புதிய பாப்புலர் ஃப்ரண்ட் கூட்டணியை ஆட்சி அமைக்க அதிபர் அழைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் கிராஃப்ட் சதுக்கத்தில் கட்சியின் ஆதரவாளர்கள்கிட்ட பெரான்சன் சொன்னார். கடந்த நாடாளுமன்றத்தில் 88 எம்பிக்களை கொண்டிருந்த தேசிய பேரணி கட்சி இப்போ 140க்கும் அதிகமான எம்பிக்களை பெற்றிருக்காங்க. இருந்தாலும் தேசிய பேரணி சார்பில் பிரதமர் பதவியை எதிர்நோக்கி காத்திருந்த மரைன் லே பென் மற்றும் ஜோர்டான் பர்டெல்லா ஆகியோர் தங்களுடைய கட்சியின் முன்னேற்றத்தை அறிவித்த போதிலும் அதற்கான வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடவில்லை என்பதால் அவங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலைமையே இருக்கு. பிரான்ஸ் அரசியல் தற்போது நிலையற்ற சூழ்நிலைக்கு போயிருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தெருக்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. பாரிஸ் மற்றும் நான்டெஸ் மற்றும் லியோன் உள்ளிட்ட நகரங்களில் ஒரு சில வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன்னா இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் தற்போது வலதுசாரிகளின் கை ஓங்கியிருக்கும் நிலையில் பிரான்சில் இடதுசாரி அரசு அமைப்பதிலும் சரி, அந்த ஆட்சியை நீடிக்க வைப்பதிலும் சரி பெரும் சிக்கல்களை உருவாக்குவாங்க அப்படின்னே தெரியுது. அறுதி பெரும்பான்மையை தர இயலாத நிலையில் இடதுசாரிகளை வீழ்த்த எத்தகைய சதுரங்க விளையாட்டையும் அரங்கேற்ற ஐரோப்பிய நாடுகள் தயங்காது. சமீபத்தில் தேர்தல் முடிந்த மற்றொரு நாடு மத்திய ஆசிய நாடான ஈரான் என்பதை சமீபத்தில் லென்ஸில் குறிப்பிட்டிருந்தோம். ஈரான் அதிபர் ரைசி விமான விபத்தில் கொல்லப்பட்டதை அடுத்து நடைபெற்ற தேர்தலில் சீர்திருத்தவாதியான மசூத் மாபெரும் வெற்றி பெற்றார். அவரது வெற்றி கூட அவ்வளவு எளிதாக நடைபெற்று விடலை. அரசியலமைப்பின்படி அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் சக்தி வாய்ந்த கார்டியன் கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்படணும். 1997 முதல் 2005 வரை நிர்வாகத்தை நடத்திய இந்த கார்டியன் கவுன்சில் சீர்திருத்தவாதிகளுக்கு எதிராக ஒரு சார்புடையதாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 3 தேர்தல்களில் சீர்திருத்தவாதிகள் தங்கள் உயர்மட்ட வேட்பாளர்கள் அனைவரும் இந்த கவுன்சிலால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக புகார் தெரிவித்தாங்க. அதோடு அவங்களுடைய குழுவில் இருந்து அதிகம் அறியப்படாத நபர்கள் மட்டுமே வேட்பாளர்களாக தேர்தலில் பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சது. அதனால ஒரு சமமற்ற களத்தில் பழமைவாத போட்டியாளர்களுக்கு எதிராக சீர்திருத்தவாதிகளால் தேர்தலில் வெற்றி பெற முடியலை. இப்போ கடும் சிரமத்தை எதிர்கொண்ட பின்னரே பெசாக்ஷியன் அதிபர் வேட்பாளராகி இப்போ வெற்றியும் பெற்றிருக்காரு. ஈரானில் சமீபத்தில் நடைபெற்ற மாபெரும் மக்கள் போராட்டங்களே இதற்கு காரணமாகும். கடுமையான அடக்குமுறையின் மீதான கோபம், பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றால் மக்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ரைசின் இறப்பு செய்தி ஆளும் அரசின் மீது பேரடியாக விழுந்துச்சு. மேலும் புதியதாக அதிபர் தேர்தல் நடத்துவது என்பது சிம்ம சொப்பனமாக தோன்றுச்சு. நோபல் பரிசு பெற்ற நர்கீஸ் முகமதி உட்பட போராட்டத்தின் பல முக்கிய பிரமுகர்கள் இப்போது சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்தாங்க. அவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த நிலையில் தேர்தலில் வாக்களிப்பதை புறக்கணிக்க பலர் முடிவு பண்ணாங்க. மக்கள் ஆட்சேபனைகளை வெளிப்படுத்த தேர்தல் ஒரு அமைதியான இடமாக மக்களுக்கு தோணுச்சு. 2022ஆம் ஆண்டு செப்டம்பரில் காவலில் வைக்கப்பட்டிருந்த இளம்பெண் ஒருவரின் மரணம் மற்றும் ஈரானில் முழு இஸ்லாமிய குடியரசு ஆட்சி ஆகியவற்றுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீச தொடங்கிச்சு. இதை கடுமையாக அடக்க தொடங்கினாங்க. இதை இராணுவம் கடுமையாக அடக்கியதில் சிறுவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் பலியானாங்க. அதனால சீர்திருத்தவாதி அப்படின்னு அறியப்பட்ட பெசாக்ஷின் தற்போது கடும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கார். அதாவது ஈரானில் கடுமையான ஆதிக்கம் செலுத்தும் பழமைவாதிகளுக்கும் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு
தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளுக்கும் இடையே பெரும் மோதல்கள் நிலை தான் ஏற்படும் அப்படிங்கிறத நெருக்கடியை புதிய அதிபர் எதிர்கொண்டிருக்கார். உலகம் முழுவதுமே வலதுசாரிகள் கை ஓங்கி வரும் நிலையில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான பிரான்சில் இடதுசாரிகளும் பழமைவாத பிடியில் இருக்கும் ஈரானில் சீர்திருத்தவாதியும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவது பெரும் சவாலாகவே இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது.